சார், வர்க்கோத்தமம் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன? வணக்கம். ஒரு கிரகம் ராசியிலையும் அம்சத்துலேயும் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அதுக்கு வர்க்கோத்தமம் பேர். அந்த வர்க்கோத்தமம் பெற்ற கிரகங்கள் சுப கிரகங்களாக இருந்துச்சுன்னா ரொம்ப யோகத்தை கொடுக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா லக்னமும் ராசியும் ஒரே இடத்துல இருந்து அது வர்க்கோத்தமம் ஆனிச்சுன்னு வச்சுங்களேன், அது ராஜயோகம்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்து அதிபதி வர்க்கோத்தமம் ஆயிருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நமக்கு தாயாரால் நல்ல யோகம், வீடு வாகனம் இது மூலியமாக சொத்து, இந்த மாதிரி சொத்துகள் சேர்றது, அது மூலியமாக நல்ல வருமானம் கிடைக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்து அதிபதி வர்க்கோத்தமம் பெற்றுருந்துச்சுன்னு வச்சுங்களேன், எந்த தொழில் செஞ்சாலும் அதில் நல்ல லாபம், உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம், அது மாதிரி தொழில் வகை முன்னேற்றங்களையும் அது கொடுக்கும். 9ஆம் அதிபதி வர்க்கோத்தமம் பெற்றுருந்துச்சுன்னா தந்தை மூலியமாக நல்ல வருமானம், அவர் மூலியமாக சொத்துகள் சேர்றது, இந்த மாதிரி யோகங்கள்லாம் கொடுக்கும். ஆனால் இந்த மாதிரி அமைப்புகளில் பாவர்கள் சம்மந்தப்படக்கூடாது. சுபகிரகங்கள் மட்டும் சம்பந்தப்பட்ட வர்க்கோத்தமங்கள் நல்ல வேலை செய்யும்.